படிக்கிற பொண்ணை படுக்க கூப்பிட அவனுக்கு தைரியம் வரப்ப அதை எழுத்து கேட்க எனக்கு வரக்கூடாதா? பிடி சார் படம் எப்படி இருக்கு அப்படின்ற மூவி ரிவ்யூ பத்தி தான் இந்த ஒரு வீடியோல பார்க்க போறோம். ஹிப்ஹாப் ஆதியோட ஆக்டிங்ல கார்த்திக் வேணுகோபாலனோட டிரெக்ஷன்ல உருவாகி இருக்கிறதா பிடி சார் படம். வேல்ஸ் நிறுவனத்தோட ஐசரி கே கணேஷ் தான் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்றாரு. இப்போ இந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணது யாரு அப்படின்னா ஹிப்ஹாப் ஆதி தான். இது இவருக்கு 25வது படமா அமைஞ்சிருக்கு. சமுதாயத்துல நல்ல அந்தஸ்தோட ஒரு காலேஜ் ஸ்கூலை நடத்திட்டு இருக்காரு தியாகராஜன். இந்த ஸ்கூல்ல பிடி சார் டீச்சரா வேலை செய்யறவர் தான் கதையோட நாயகன் ஹிப்ஹாப் ஆதி. ஒரு பிரச்சனை அப்படின்னா அதுல பாஞ்சு நீதிய தட்டி கேட்பவரா இருக்காம அங்க என்ன பிரச்சனை நடந்தாலும் அங்கிருந்து நம்ம விலகியே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அந்த ஒரு டைம்ல தான் ஆதி தன்னோட டீச்சரா இருக்கிற அனிகாவுக்கு கல்லூரியில ஒரு பிரச்சனை வருது. இதனால அவங்க தற்கொலையும் செஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறமா என்ன நடந்துச்சு அப்படின்றதான் இந்த படத்தினுடைய மீதி கதை அப்படின்னே சொல்லலாம். நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு படத்துல பேசினது மாதிரியே இந்த படத்துலயும் சமுதாய அக்கறையோட டைரக்டர் கார்த்திக் வேணுகோபாலன் தன்னோட டிரெக்ஷன் மூலமா இந்த படத்துக்கு நல்லதை செஞ்சிருக்காரு. சமுதாயத்துல பெண்களுக்கு எதிராக நடக்கிற கொடுமைகளை இந்த ஒரு படத்துல காட்டின விதம் வந்துட்டு ரொம்பவே அழகா இருக்கு. ஆனா சுவாரஸ்யம் மட்டும் கொஞ்சம் குறைவா இருக்கு அப்படின்றதுதான் உண்மையான செய்தியாவே இருக்கு. சின்ன குழந்தையில இருந்து 40 வயசு வரை இருக்கிற பெண்கள் எல்லாருக்குமே சமூகத்துல சந்திக்கிற ஒரு கசப்பான அனுபவங்களை வழியோட நமக்கு இந்த ஒரு படத்து மூலமா காட்டின விதம் சூப்பரா இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதுக்கு டைரக்டர் வேணுகோபாலனுக்கு ரொம்பவே பாராட்டுக்களை நம்ம தெரிவிச்சுக்கணும். திரைக்கதையில சில தொய்வு இருந்துச்சு அப்படின்னாலும் இன்டர்வல் சீனு, கிளைமேக்ஸ் காட்சி அப்படின்னு சொல்லிட்டு அசத்தலாவே அமைஞ்சிருக்கு. ஹீரோ ஹிப்ஹாப் ஆதி அனிகாவோட நடிப்பு இந்த படத்துக்கு கூடுதல் பலம் அப்படின்னே சொல்லலாம். ஆக்ட்ரஸ் காஷ்மீராவிற்கு இன்னுமே ஸ்கோப் கொடுத்திருக்கலாமோ அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் நம்ம கிட்ட இருக்கு. வில்லனா வர தியாகராஜன் ரொம்பவே மிரட்டவும் செய்யறாரு. படத்துக்கு மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா இளவரசு அண்ட் தேவதர்ஷினியோட நடிப்பு தான். எந்த வகையிலுமே இவங்க 2 பேரும் குறை வைக்கல அப்படின்னே சொல்லலாம். பாட்டு வந்துட்டு எந்த ஒரு பாட்டுமே மனசு தொடல அப்படின்னாலும் இதனுடைய பேக்ரவுண்ட் மியூசிக் ரொம்பவே அழகா வந்திருக்கு. குறிப்பா அச்சமில்லை அச்சமில்லை அப்படின்னு ஒரு மியூசிக் வர இடத்துல வெறித்தனம், எடிட்டிங் எல்லாமே ஓகே அப்படின்ற அளவுக்கு தான் இருக்கு. பிளஸ் பாயிண்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா பெண்களுக்கு எதிராக நடக்கிற கொடுமைகளை இந்த படம் காட்டி இருக்கிறது ரொம்பவே அழகான விஷயம். அண்ட் ஆதி அனிகாவோட நடிப்பு, இளவரசு தேவதர்ஷினியோட நடிப்பு, பேக்ரவுண்ட் மியூசிக், இதுல வர கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் எல்லாமே ரொம்பவே அழகா பொருந்திருக்கு. மைனஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம பார்க்கும்போது இதுல சுவாரஸ்யம் ரொம்ப கம்மியா இருக்கோ, இன்னும் கொஞ்சம் பண்ணிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி இருக்கு. நீங்க இந்த படம் பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களோட சஜஷன் என்ன அப்படின்றத எங்களோட ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து இதே மாதிரி அப்டேட்ஸ் பார்க்கணும் அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.